இழப்பீடு கொடுக்கறதுக்கு 1008 வழிகள் இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இழப்பீடுக்கு காரணமானவர்களுக்கு என்ன செய்யுது? நம்ம ஏற்கனவே போன முறை பேசணும், நெல் கொள்முதலில் வந்து ஈரப்பதத்தை அதிகரிக்கணுமான்னு. அப்போ நெல் அறுவடைக்கு முன்னாடி மழை பெஞ்சு அந்த நெல் வந்து ஈரமாச்சுன்னா அதுக்கு வந்து வேற நெல் அறுவடை பண்ணி ரோட்டில் வச்சு 10 நாள் மழை பெஞ்சு அதுக்கு ஈரப்பதம் குடிச்சுன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? அப்போ கொள்முதலில் தானே குறைபாடு, குடன்களில் தானே தட்டுப்பாடு. அதான் நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக இந்த பிரச்சனை நடக்குதா, இல்லாட்டி இயற்கை பேரிடர் காரணமாக நடக்குதான்னு பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் நிவாரணம் நிறைய கொடுங்க, அதில் தப்பையில் கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் அந்த நிவாரணம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு யார் காரணம்? அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? விவசாயிகள் வந்து மத்திய அரசு வந்து இதை பார்க்கணும் அப்படின்றாங்க, தேசிய பேரிடராக அறிவிக்கணும். சூப்பர். விவசாயத்தை மத்திய பட்டியலில் கொண்டு போயிடலாமான்னு கேளுங்க. மத்திய அரசு பங்களிக்கணும், இந்திய மக்கள் தான் எல்லாரும், மத்திய அரசுக்கு ரோல் இருக்குன்னு நம்ம மறுக்கல. விவசாயத்தை, நிலத்தை மத்திய அரசு பட்டியல் கொண்டு போயிடலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், அரசமைப்பில் 3 பட்டியல் இருக்குது, ஸ்டேட்டு, சென்ட்ரல், கன்கரண்ட் அப்படின்னு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் உண்டு. அப்போ இந்த நிலங்கள், விவசாயம் அப்படிங்கிறத மத்திய பட்டியல் கொண்டு போயிடலாமான்னு கேளுங்க. மத்திய அரசுக்கு பொறுப்பாகும். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசுனா தமிழ்நாடு அரசு தானே பொறுப்பெடுக்கணும். சட்டம் ஒழுங்குக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், நீங்கள் அனுப்புங்கன்னா அப்போ அவங்கெல்லாம் பொறுப்பாக்கணும். போலீஸ் ஏன்ட்டு இருக்கும், ஆனால் பொறுப்பு அவங்க. அது எப்படி சரியா இருக்கும்? நிலமும் விவசாயமும் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ நீங்கள் மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கணும், நான் மறுக்கல தடுக்கல வேணுன்றேன். ஆனால் யார் பொறுப்புங்கிற அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும்ல, யார் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இந்த அளவுக்கான பிரச்சனைகள் ஒவ்வொரு மழை காலத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோமே நம்ம. இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஆட்சியாளர்கள் தான் தீர்வு, அவர்கள் தான் முடிவெடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் செயல்படுத்தக்கூடியவர்கள், அவர் தான் பொறுப்பு, அவர்கள் தான் தீர்வு. நாம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் தான் இருக்கிறாங்க, நாம தேர்ந்தெடுக்காத ஆட்சியாளர் வரல. நீங்கள் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க, அவர் யாரோ வந்துடலாம். நீங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டீங்க, இங்கே பார்த்தா திரு ஸ்டாலின் வந்து உட்காந்துருக்காரு, நீங்கள் சர்ப்ரைஸ் யாருக்கு ஒன்றும் இல்லை. நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம் அவர் தான் வந்திருக்கிறார். அவர்கள் தான் தீர்வு, அவர்கள் தான் பொறுப்பு, அவர்கள் தான் காரணம், அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும்.